அல்லாஹ் மனிதனை படைத்து அவன் தான் விரும்புவது போல் வாழ்ந்து கொள்ள விட்டுவிடாமல் வாழ்க்கை நெறியை வேதங்களின் மூலமும் தூதர்களின் மூலமும் வகுத்துக் கொடுத்தான். இந்த அடிப்படையில் மனித சமுதாயத்திற்கு இறுதி வேதமாக அல் குர்ஆனையும் இறுதி தூதராக முஹம்மது அவர்களையும் அனுப்பியுள்ளான். எனவே நமது வாழ்க்கையை மன இச்சைப்படி அமைத்துக் கொள்ளாமல் அல் குர்ஆனும் நபிமொழியும் காட்டித்தரும் நெறியிலேயே அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே முஸ்லிமின் உயரிய பண்பும் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் எதிர்பார்ப்புமாகும். மார்க்கத்தின் இவ்விரு அங்கங்களில் முதலிடம் பெறுவது அல் குர்ஆன் ஆகும். அல் குர்ஆனுடன் 2 விதமான தொடர்புகளை ஏற்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். ஒன்றாவது, திருக்குர்ஆனை பொருளறிந்து படிப்பது, அதன் கட்டளைகளை புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. இரண்டாம், அல் குர்ஆனை அதிகமாக ஓதி அளவற்ற நன்மையை பெற்றுக் கொள்வது. சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துன் நாஸ் வரை முழுமையாக படித்து அதன் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது, அது தடுக்கும் செயல்களை விட்டும் விலகிக் கொள்வது, அதில் கூறப்பட்ட சம்பவங்களின் மூலம் படிப்பினை பெறுவது. இவ்வாறு அல் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் கட்டாய கடமையாகும்.